தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் குளிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் கணேஷ்குமார், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தென்காசி மாவட்டம் தமிழக கேரளா எல்கையாக விளங்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலம். ஏழைகளின் ஊட்டி எனவும் அழைக்கப்படும் இந்த குற்றாலத்தில் குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி, பழைய குற்றால அருவி என பல்வேறு அருவிகள் உள்ளன. தற்போது அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்ற நிலையில் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறை தினமாக இருப்பதாலும் அரையாண்டு தேர்வு பள்ளி விடுமுறை என்பதாலும் தொடர் விடுமுறை காரணமாக இன்று காலை முதலே குற்றால அருவிகளில் குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகளும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடுவதற்காகவும் பலாயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். இதனால் அனைத்து அருவிக்கரைகளிலும் மக்களின் கூட்டமும் ஐயப்ப பக்தரின் கூட்டமும் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக குற்றாலம் மெயின் அருவியில் ஐயப்ப பக்தர்கள் பலாயிரக்கணக்கானோர் புனித நீராடுவதற்காக அதிகாலை முதலே திரண்டு வந்ததால் அருவிக்கரை முழுவதும் சபரிமலை கோவில் போன்றே ஐயப்ப சுவாமியின் தலைகளாக காட்சியளித்து வருகிறது. மேலும் இங்கு புனித நீராடுவதற்காக சுற்றுலா பயணிகளும் அதிகரித்து காணப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறை தினம் என்பதால் அண்டை மாநிலமான கேரளாவில் விடுமுறை தினமும் கொண்டாடப்படுவதாலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வரக்கூடிய மக்கள் குற்றாலத்திற்கு குளிப்பதற்காக அதிக அளவு இருசக்கர வாகனங்களிலும் கனரக வாகனங்களிலும் வந்த வண்ணம் இருப்பதாலும் குற்றால அருவிக்கரைகளில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இருந்த போதிலும் அருவிக்கரை முழுவதும் மக்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையிலும் போதிய அளவு போலீஸ் பாதுகாப்பு இல்லாததால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் குற்றாலம் மெயின் ரோடு, பழைய குற்றாலம் செல்லக்கூடிய சாலை, ஐந்தருவி செல்லக்கூடிய சாலைகளிலும் பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் போக்குவரத்து நெருக்கடியும் அதிகரித்து காணப்படுகிறது. இருந்த போதிலும் அனைத்து அருவிகளிலும் பலாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.